வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா எப்படி வந்து ஒரு கன்டெக்ஸ்ட்ட வந்து அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள்ல என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீம் இருக்குல்ல, தீம் கன்டெக்ஸ்ட் வந்து இருக்குல்ல. நம்ம அத வந்து எப்படி வந்து டைனமிக்கா ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு லைட் மோட்லயே இருக்கணும். எனக்கு ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் அது வந்து டார்க் மோடா மாறுனா ஓகே அப்படின்ற மாரி வைக்கலாம். இல்ல ஒரு டார்க் மோட்ல வச்சுட்டு ஒரு லைட் மோட்ல மாறலாம். இந்த மாரி டைனமிக்கா எப்படி பண்றது அப்படின்றதுக்கு நான் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிளா இந்த மாரி வந்துட்டு எப்படி வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் வந்து லைட் மோட்லேருந்து டார்க் மோடா மாறுறது அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அத நம்ம எப்படின்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் கன்டெக்ஸ்ட் வந்து போய்க்கணும். இதுல ஆல்ரெடி இருக்கிறத நம்ம பழைய இதுக்கு ஆத் கன்டெக்ஸ்ட்க்கு பண்ண மாரி வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். கமெண்ட் பண்ணிட்டு புதுசா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பிரெஃபரன்ஸ் கன்டெக்ஸ்ட் அந்த மாரி வைக்கலாம். இல்ல தீம் கன்டெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே வைங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னா, நம்ம இதுலயே கூட எடிட் பண்ணிக்கலாம். நான் இதுலயே எப்படி எடிட் பண்றது அப்படின்றதையும் நான் வந்து காட்டிருவேன். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தீம் கன்டெக்ஸ்ட்ல கிரியேட் எல்லாமே பண்ணியாச்சுல. நம்மளோட பிரெஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி வந்துட்டு செட்டிங் தீம் இருக்குல்ல, அதுல வந்து லைட் மோட்ல நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம இப்ப இத வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஏன் இத கமெண்ட் பண்ணிட்டு நான் புதுசாவே செய்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். நம்மளும் வந்து புதுசா திருப்பியும் வந்து பண்ண மாரியும் இருக்கும். அதே மாரி வந்துட்டு நான் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுல வந்து எப்படி வந்து நம்ம மாறுபட்டு எப்படி பண்றது? அப்படின்றதையும் வந்து பாத்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரே நேம் வைக்கிறதுக்கு பதிலா வந்து யூசர் பிரெஃபரன்ஸ் கன்டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா யூசர் தானே பிரிஃபர் பண்றாங்க. அதனால அந்த மாரி நேம் மட்டும் நேமிங் கன்வென்ஷன்க்காக நான் அப்படி வந்து வைக்கிறேன். யூசர் பிரெஃபரன்ஸ் கன்டெக்ஸ்ட். இத வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கிரியேட் கன்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். அத வந்து பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து புரொவைடர் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாரி தான். யூசர் பிரெஃபரன்ஸஸ் புரொவைடர். யூசர் பிரெஃபரன்ஸஸ் புரொவைடர். இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்ம இந்த கிரியேட் புரொவைடர்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து போட்டுக்கணும். ஆரோ ஃபங்ஷன் போட்டாச்சு. இங்க வந்து உள்ள வந்து சில்ட்ரன். நம்ம சில்ட்ரன வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கணும்ல. அத வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு தீம் செட் தீம்க்கு பதிலா நான் வந்து ஜஸ்ட் வந்து கான்ஸ்ட் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, பிரெஃபரன்ஸஸ் செட் பிரெஃபரன்ஸஸ் அந்த மாரி வந்து வச்சுக்கிறேன். பிரெஃபரன்ஸஸ், ஆமா, செட் பிரெஃபரன்ஸஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். யூஸ் ஸ்டேட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் வந்து எனக்கு என்ன தீம்ன்றது தெரியணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த தீம்ன்றது இருக்குல்ல, தீம்ன்றது இருக்குல்ல, நான் அதுல வந்து என்ன போடுறேன் அப்படின்னா, லைட்ன்றத வந்து வச்சுக்கிறேன். யூசர் வந்து என்ன பிரிஃபர் பண்றாங்க, அதுல வந்து தீம் வந்து லைட் மோடா இருக்கு பை டிஃபால்ட்டா. நான் அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் வந்து வேணும் நமக்கு. யூஸ் எஃபெக்ட். இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இனிஷியலா ரெண்டர் ஆனோனே இதான் ரன் ஆகும்ன்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். யூஸ் எஃபெக்ட் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் அதுக்கான டெடிகேட்டடான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. யூஸ் ஸ்டேட்டுக்கும் அதே மாரி தான் நம்ம அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செட் டைம் அவுட்ன்றத வச்சுக்கிறேன். செட் டைம் அவுட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் பிரெஃபரன்ஸஸ் இருக்குல்ல, நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல, செட் பிரெஃபரன்ஸஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, தீம வந்து டார்க் தீமா மாத்தி விடுறேன். தீம்ல வந்துட்டு லைட்டா தானே இருக்கு. இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆனோனே நான் தீம் வந்து டார்க் தீமா மாத்தி விடுறேன். பட் என்ன டைம்ல நடக்கணும் அப்படின்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் டிலேல வந்து நடக்கணுன்ற மாரி வந்து வச்சுடுறேன். இத வந்து வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத குளோஸ் பண்ணோனே, இங்க நான் வந்துட்டு ரிட்டர்ன் இருக்குல்ல, எனக்கு வந்து ஒரு இது எழுதிட்டோம் அப்டின்னா, அத வந்து கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் பண்ணியே ஆவணும். அந்த ரிட்டர்ன் பண்றதுல நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ரிட்டர்ன் போட்டாச்சு. இதுல வந்து நம்மளோட புரொவைடர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் பிரெஃபரன்ஸஸ் கான்டெக்ஸ்ட் இருக்கா? அந்த கான்டெக்ஸ்ட் டாட் புரொவைடர். புரொவைடர் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். குளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, உள்ள வந்து என்னோட சில்ட்ரன வந்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ரெண்டர் ஆகணுன்ற மாரி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ. வேல்யூன்னா என்ன அப்டின்னா, இதுலேருந்து வந்து என்னென்னலாம் பாஸ் பண்றோம் அப்டின்றது தான். இதுலேருந்து நான் என்னோட பிரெஃபரன்ஸ் ஸ்டேட்ட மட்டும் தான் பாஸ் பண்ணி விடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் முடிச்சதுக்கப்புறம், எனக்கு வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து எழுதிக்கிறேன். நான் அங்க வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட்ட போட்டு, போட்டு எழுதுறதுக்கு பதிலா, இங்கேருந்தே நான் வந்து ஜஸ்ட் வந்து ஷோ பண்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். யூஸ் யூசர் பிரெஃபரன்ஸஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். யூஸ் யூசர் பிரெஃபரன்ஸஸ்ல ஒரு ஆரோ ஃபங்ஷன் எழுதிக்கலாம். அந்த ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, யூஸ் கான்டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. யூஸ் கான்டெக்ஸ்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட யூசர் பிரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, அத வந்து இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுர்றேன். அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் எங்கேயாவது கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹூக்க கால் பண்ணாலே போதும். இந்த ஹூக்க கால் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா, அத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிறணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2 விஷயம் வந்து பண்ணணும். ஒண்ணு வந்து புரொவைடர வந்து பண்ணணும். யூஸ்
ப்ரிஃபரன்ஸ் ப்ரொவைடரு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ப்ரிஃபரன்ஸஸ் அந்த ஹூக் இருக்குல்ல. ஸோ நம்ம எழுதின கஸ்டம் ஹூக். ஸோ அத வந்து இது பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட தீம் வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ இண்டெக்ஸ்ல போயிட்டு இந்த தீம் ப்ரொவைடர்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த தீம் ப்ரொவைடர வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த யூசர் ப்ரிஃபரன்ஸ் ப்ரொவைடர் இருக்குல்ல, அத வந்து நான் வந்து ராப் பண்ணணும். ஸோ நம்ம அத தானே வந்து எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம அத தான் வந்து பண்ணணும். யூசர் ப்ரிஃபரன்ஸ் ப்ரொவைடர வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவு வந்து இதுவாயிடும். ஸோ நம்ம வந்து தீம் கான்டெக்ஸ்ட்ல வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லுது. அத வந்து ஆட்டோ இம்போர்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ வந்து இத இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன அப்படின்னா, நம்மளோட app.jsல வந்து எரர் அடிக்குது. இது வந்து தீம் கான்டெக்ஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எரர் அடிக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம தான் பேர வந்து மாத்திட்டோம். யூசர் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் இருக்குல்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் தீம் கான்டெக்ஸ்ட் இருக்கோ, அங்கங்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் தீம்ன்றதும் வந்து எரர் அடிக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? தீம்ன்றது நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் இதையும் வந்து இப்போதைக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு வேற எங்கெங்கெல்லாம் தீம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவ்ல வந்து இருக்கு. நான் இந்த டிவ்ல இந்த ஸ்டைல மட்டும் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டைல மட்டும் வந்து நான் கமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டைல மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லாமே வந்து மத்த பங்ஷனாலிட்டீஸ் பிரேக் ஆகாம உடையாம வந்துரும் நமக்கு. நெக்ஸ்ட் விஷயம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் இருக்குல்ல, இத வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் தீம் இஸ் ஈக்குவல் டூ யூசர் பிரெஃபரன்ஸ். நம்ம இங்க எழுதணும்ல நம்மளோட கஸ்டம் ஹூக்கு யூஸ் பிரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க கீழ நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஹூக்க வந்து நான் இங்க வந்து கால் பண்ணிருவேன். ஸோ இங்க வந்து நான் கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் குடுத்து நம்ம வந்து அத இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் சேவ் குடுத்துட்டேன்னா, எனக்கு இப்ப வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. இதுல வந்து நம்மள ஸ்டைல்ஸ் வந்து வேணும்ல. நான் இங்க வந்து எழுதியிருப்பேன்ல. ஸோ இங்க நான் வந்து டிவ்லயே வந்து இன்லைன் ஸ்டைலிங் எழுதியிருந்தேன்ல. ஸோ அத வந்து நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து நம்ம தனியா வந்து எழுதிடணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இதையே கூட வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க இங்க தனியா எழுதலாம். அப்படி இல்லாட்டி இத வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டைல்ஸ் வந்து எழுதியிருந்தேன்ல. ஸோ அத வந்து இப்ப வந்து கொண்டு வந்துடலாம் மறுபடியும். ஸோ இது வந்து இப்ப ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே இருக்குன்ற மாரி வச்சுக்கலாமே. ஸோ இப்ப இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் இப்ப இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா இருக்கும். 5 செகண்ட் கழிச்சு பாருங்க டார்க் மோடா வந்து இது மாறும். ஸோ நம்மள மாறுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்க நம்மளோட தீமையும் வந்து நான் இங்க வந்து அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ த கரண்ட் தீம்ஸ் அப்படின்றதையும் வந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, டார்க் அப்படின்ற மாரி வந்துரும். ஸோ நான் இப்ப டாகல் தீம் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த ஃபங்ஷன வந்து கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா வந்து டைனமிக்கா வந்து இப்படிதான் வந்து நம்மளால வந்து மாத்த முடியும். ஸோ தீம் வந்து லைட்டா இருக்கு. இங்கேயே இதே வந்து 5 செகண்ட்ஸ்க்கு பதிலா நான் ஒரு 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் தீம்ல தான் இருக்கு. அந்த லைட் தீம்ல இருந்து டார்க்கா மாறும். இங்கேயும் வந்து த கரண்ட் தீம் இஸ் டார்க்ன்ற மாரி வந்து மாறிரும். பார்த்தீங்களா? ஸோ இப்படிதான் வந்து என்னால வந்து டைனமிக்கா வந்து அப்டேட் பண்ண முடியும். இது நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதையே வந்து நம்ம இன்னும் வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். நெறைய அதுக்கான யூஸ் கேஸும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. Thank you for watching this video.